வணக்கம். வெல்கம் டு வெல்த் பிரபு ஃபினான்ஷியல் சர்வீசஸ். என்னோட பெயர் விஷ்ணு பிரபு. இந்த வீடியோவில் நம்ம வாங்கக்கூடிய ஹோம் லோன் நம்மளோட ஃபினான்ஷியல் லைஃப்பில் என்ன மாதிரியான இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுது, என்ன மாதிரியான சேலஞ்சஸ் அது நமக்கு கொடுக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் பேசலான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்த்தோம்னா ஹோம் லோன் யார் வாங்குகிறாங்க அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டைமாக எனக்கு வீடு வேணும், எனக்கு சொந்த வீடே இல்லை, எனக்கு ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை அப்படின்ட்டு வீடு வாங்குறவங்க இருக்காங்க. ரெண்டாவது எனக்கு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், என்கிட்ட சொந்த வீடு இருக்குது, லேண்டு கூட இருக்குது, எனக்கு மேலும் ரெண்டாவதா மூணாவதா வீடுகள் வாங்கி வச்சுக்கணும், அதுலேருந்து எனக்கு வாடகை வருமானமும் வரும், ஸோ ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஜென்ரேட் ஆகுது, ப்ளஸ் என்னோடய வீட்டோட விலையும் கூடும் அப்படின்ட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. ஸோ ரெண்டு மாதிரி வீடு வாங்குறவங்களும் ஹோம் லோன் எடுக்கிறாங்க. ஸோ ஹோம் லோன் நம்ம எடுக்கிறப்போ என்ன மாதிரியான தவறுகள் நம்ம பண்ணுறோம், ஏன் நம்ம ஹோம் லோன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுக்கிறோம், இதனால் நம்மளோட மற்ற ஃபினான்ஷியல் கோல்ஸில் என்ன மாதிரியான பாதிப்புகள் வரப்போகுது, வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ நம்ம ஹோம் லோன் ஏன் எடுக்கிறோம், வீடு ஏன் நம்ம வாங்குகிறோம் ஹோம் லோனோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு நம்ம வாங்கணும்னா நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, நம்ம பணத்தை சேர்த்து வச்சுட்டு அந்த வீட்டை வாங்கலாம், 5 வருஷத்துலேயோ 10 வருஷத்துலேயோ நம்ம பணத்தை சேர்த்துட்டு வாங்கலாம். பட் நம்ம நிறைய பேருக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. இன்னொன்று நம்ம என்ன நினைக்கிறோன்னா, 10 வருஷம் கழித்து நம்ம வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம், அப்போ வீட்டோட விலை ரொம்ப அதிகமாக இருக்கும், நம்மளால் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இப்போவே லோன் ஆனாலும் பரவாயில்ல வாங்கிடலாம், நம்ம தள்ளி போட்டால் சில நேரத்தில் வாங்க முடியாமலே போயிடும் அப்படின்ற ஒரு எண்ணம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, நமக்கு வீடுன்றது மோர் எமோஷ்னல். அது நமக்கு தேவையா, அது அத்தியாவசியமான்றதை விட எமோஷ்னல். எனக்கு வீடு வேணும், வீடு இருந்தால் எனக்கு ஹாப்பி, வீடு இருந்தால் எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு எமோஷ்னலான ஒரு தேவை, எமோஷ்னல் டிசிஷனாக நம்ம வீடு வாங்குகிறோம். மூணாவது பார்த்தீங்கன்னா, சோஷியல் ப்ரெஷர், பேரண்ட்ஸ் சைட்லேருந்து வீட்டில் இன்வெஸ்ட் பண்ண, சொத்து இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வீடு வாங்குறது. ஸோ இப்படி நிறைய ரீசன்ஸ்னால நம்ம வீடு வாங்குகிறோம். ஸோ வீடு வாங்குறது ஒரு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படின்றது நம்ம பார்த்தோன்னா, அஃப்கோர்ஸ் அது நல்ல லாபம் கொடுத்துச்சு. எப்போன்னா 20 இயர்ஸ் முன்னாடி, 15 இயர்ஸ் முன்னாடி, 30 இயர்ஸ் முன்னாடி. ஏன்னா அப்போது அஃபோர்டபிலிட்டி, நிறைய பேரால் வீட்டுக்கான விலையை கொடுக்க முடிஞ்சிச்சு ஹோம் லோன் இல்லாமல். ஸோ எப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாராலையும் ஈஸியாக பண்ணக்கூடிய அளவில் இருக்குதோ, அப்போது அது கம்மியான வேல்யூவேஷனில் இருக்குது, அதுக்கப்புறம் அதோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் உங்களோட சரௌண்டிங்கில் கேட்டு பாருங்கள், 25 வருஷம் முன்னாடி, 30 வருஷம் முன்னாடி உங்கள் அப்பாவோ, பெரியப்பாவோ, தாத்தாவோ, பாட்டியோ, அவங்களோட ஜென்ரேஷனில் எத்தனை பேர் ஹோம் லோன் போட்டாங்க, ஹோம் லோனில் வீடு வாங்கினாங்கன்னு கேட்டு பாருங்கள். இருக்கலாம், ஒரு 100 பேரில் 10% பேர் ஹோம் லோனில் வீடு வாங்கியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி கதை அப்படி கிடையாது, அப்படியே ஆப்போசிட். 10% பேரால் தான் ஹோம் லோன் இல்லாமல் வீடு வாங்கவே முடியும். நீங்கள் வாங்கணும்னு நினச்சா கூட இன்றைக்கி நீங்கள் இம்மீடியட்டாக வாங்கணும்னு நினச்சோன்னா நம்மளால் ஹோம் லோன் இல்லாமல் என்னால் வீடே வாங்க முடியாது அப்படின்ற ஒரு வேல்யூவேஷனில் இருக்குது. வீட்டோட விலை மிகவும் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ வாங்கக்கூடிய வீடு ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும், ஏன்னா அது ஆல்ரெடி ஹை ப்ரைஸ் நம்ம பே பண்ணிடுறோம். இதுக்கப்புறம் அதோட வளர்ச்சி கம்மியாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம பெரிய போர்ஷன் வட்டி கட்டுறோம். இந்த வட்டியும் சேர்த்துட்டு நம்ம பார்த்தா எவ்வளோ லாபம் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயம். ஸோ இதெல்லாம் தாண்டி சரி எனக்கு ஒரு வீடு வேணும், வீடு வாங்கிடுறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டியது, உங்களோட வீடு வாங்கக்கூடிய திட்டத்தை ஒரு 5லேருந்து 10 வருஷம் தள்ளி வைங்க. உங்களுக்கு இப்போ 30 வயசு ஆகுதுன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் எஸ்ஐபி பண்ணிவிட்டு, இஎம்ஐ நம்ம கட்டுறப்போ 50,000 1 லட்சம் கட்டுறோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்து வச்சுட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ இல்லை உங்களுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் கன்வென்சிங்காக இருக்கோ அதில் சேர்த்து வச்சுட்டு வீடு வாங்குங்க. ஸோ வீட்டோட விலை கூட போகுதுன்னே வச்சுக்கோமே, நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட்டிகிட்டே தானே இருக்க போகுது. எஃப்டியில் பண்ணுறோம், அங்கே பணம் ஒரு 5%லேயோ 6%லேயோ குரோ ஆகிட்டு தான் இருக்க போகுது. தங்கத்தில் பண்ணுறோம், அங்கே ஒரு போர்ஷன் குரோ ஆகிட்டு தான் இருக்க போகுது. மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறோம், குரோ ஆகிட்டு தான் இருக்க போகுது. அங்கே போய் போட்டுட்டு அது குரோ ஆகிறத நம்ம வாய்ப்பு நழுவ விட்டுடுறோமேன்னு நினைக்கிறோம். பட் இங்கே நம்மளோட பணம் குரோ ஆகுது இல்லையா, சேர்த்துட்டு 10 வருஷம் கழித்து நம்ம வீடை வாங்கிக்க முடியும். ஸோ இது ரொம்ப 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 ஸ்மார்ட், சேஃபான ஆப்ஷன். அப்படி பண்ணுறது இல்லை நம்ம பெரும்பாலும். போயிட்டு ஸ்ட்ரைட்டாகவே ஒரு 5 லட்ச ரூபாய் கையில் இருக்குது, 8 லட்ச ரூபாய் கையில் இருக்குன்னா ஹோம் லோன் போட்டு 1 கோடி ரூபாய், 50 லட்ச ரூபான்ட்டு ஒரு வீடு வாங்கிடுறோம். மாதம் 30,000 40,000 ஒரு இஎம்ஐயில் போய்ட்டு லாக் ஆகிடும்.
ஸோ இந்த வீடு வாங்குறப்போ நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஏன்னா நமக்கு ஒரு வீடு சொந்தமாக கிடச்சிருச்சு அப்படின்ட்டு. பட் ஒரு 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷத்தில் நமக்கு என்ன ஆகும், குழந்தைங்கள் இருப்பாங்க, அவங்க ஸ்கூல் போக ஆரம்பிப்பாங்க, நம்மளோட செலவுகள் கூடும். வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள், நம்ம கார் இருக்கும், பைக் இருக்கும், குழந்தைங்க ஸ்கூல் ஃபீஸ், மற்ற செலவுகள் எல்லாம் சேர்றப்போ அதுவே நமக்கு ஒரு பெரிய அளவில் செலவாயிட்டிருக்கு. அந்த நேரத்தில் இந்த இஎம்ஐ வேறு மாதம் 30,000 40,000ன்னு போயிடுது. ஸோ நம்ம மைண்ட் என்ன சொல்லும், இந்த ஹோம் லோனை சீக்கிரமாக கட்டி முடிக்கணும் அப்படின்ட்டு நமக்கு உள்ளே சொல்ல ஆரம்பிச்சிடும். நம்ம ஃபேமிலிலேயே நம்ம அதுதான் டிசைட் பண்ணுவோம். ஸோ சரி ஓகே, ஏன்னா நமக்கு இதுவே பெரிய போர்ஷன் போயிடுது, கட்டி முடிச்சிடலான்னு பார்த்தா இந்த ஹோம் லோன் வந்து 6 மாதத்துலேயோ 1 இயர்லேயோ கட்டி முடிக்கக்கூடிய ஒரு லோன் கிடையாது. இது ஒரு பெரிய லோன். நம்ம வேகமாக கட்டி முடிக்கணும்னு நினச்சா கூட 20 வருஷம் லோனு ஒரு 12 வருஷத்துலையோ 15 வருஷத்துலையோ 10 வருஷத்துலையோ கட்டி முடிப்போம். ஸோ இது கட்டி முடிக்கிற வரைக்கும் நமக்கு மற்ற எந்த விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. குழந்தையோட எஜுகேஷனுக்கு சேவ் பண்ணுறதா, இல்லை உங்கள் டாக்டரோட வெட்டிங்க்கு சேவ் பண்ணுறதா, ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேவ் பண்ணுறதா, திடீர்னு ஜாப் லாஸ் ஆயிடுச்சுன்னா அவசரத்துக்கு பணம் இருக்குதா, இதை பற்றி எதுவுமே நம்ம பெருசாக ஒரி பண்ண மாட்டோம். வீட்டோட கடனை திருப்பி கட்டுறதுல தான் நம்ம எல்லாரோட கவனமும் இருக்குது. ஸோ நம்ம எல்லாம் கட்டி முடிச்சுட்டு திரும்பி பார்க்குறப்போ நம்மள பெரும்பாலானவருக்கு வயசு 45, 50, 55. ஸோ எதுவுமே சேவ் பண்ணலை. ஒரு வீடு கடனை கட்டி முடிச்சிட்டோம். அந்த வீடு ஆல்ரெடி 10 வருஷமோ 15 வருஷமோ 20 வருஷமோ பழைய வீடு. இன்றைக்கி டேட்டில் நிறைய பேரில் அது ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட ஒரு பிளாக், அவ்வளோதான். ஸோ குழந்தையோட வெட்டிங் இப்போது இன்னொரு 5 வருஷத்துலேயோ 3 வருஷத்துலேயோ 8 வருஷத்துலேயோ பண்ணணும். அதுக்கான பணம் சேர்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் மிஸ் பண்ணக்கூடியது ரிட்டையர்மெண்ட். நினச்சி பாருங்கள், குழந்தையோட வெட்டிங்க்கோ குழந்தையோட படிப்புக்கோ நீங்கள் லோன் வாங்கிட முடியும். ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு பர்சனல் லோனோ இல்லை வேறு ஏதோ ஒரு வகையான லோனோ நீங்கள் வாங்கிட்டு அதை ரீபே பண்ண முடியும். வட்டியாக இருந்தாலும் ரீபே பண்ண முடியும். அண்ட் இந்த லோனெல்லாம் நமக்கு எவ்வளோ தேவைப்படும்ன்றது தெரியும். கல்யாணமா, ஓகே, ஒரு 15 லட்சம் வேணும், 20 வருஷம் வேணும், ஸோ ஃப்யூச்சரில் 20 லட்ச ரூபாய் வேணும் அப்படின்னு ஒரு ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம வாங்கிட முடியும், கட்டிட முடியும். எஜுகேஷனாக சரி எஜுகேஷன் லோன் போடுவோம், இல்லை கொஞ்சம் நகை இருக்குது அதை அடமான வைப்போம், ஏதோ ஒன்று சம்திங் நம்ம பிளான் பண்ண முடியும். ரிட்டையர்மெண்ட் லோன் அப்படின்ட்டு இந்தியாவில் கிடையாது, உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ரிட்டையர்மெண்ட்டுக்கு எந்த பேங்க்கும் எந்த கவர்மெண்ட்டும் உங்களுக்கு லோன் கொடுக்காது. ஸோ நம்ம பெரிய அளவில் மிஸ் பண்ணது என்னதுன்னா, வீடு வாங்கிட்டோம், ஒரு லோன் போட்டு ஒரு வீடு வாங்கிட்டோம் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்தை தவிர நம்ம ரிட்டையர்மெண்ட்டுன்னு அதை விட ஒரு பெரிய விஷயத்தை, வாழ்க்கையோட ஒரு பெரிய போர்ஷன், அது வந்து 60 வயசில் நீங்கள் ரிட்டையர் ஆகிறீங்கன்னா அது இன்னும் 10 வருடம் இருக்கலாம், 20 வருடம் இருக்கலாம், இல்லை 30 வருடம் இருக்கலாம். ஒரு போர்ஷன் ஆஃப் த லைஃப் நீங்கள் வாழணும். உங்களோட ஒர்க்கிங் இயர்ஸ் கிடையாது, அது உங்களுக்கான வருமானம் வரக்கூடிய ஒரு இயர்ஸ் கிடையாது. அந்த இயர் முழுக்க நீங்கள் வாழணும், அதுக்கான சேமிப்பு இல்லை. ஒரு பழமையான ஒரு வீடு, 15-20 வருடம் பழமையான ஒரு வீடு உங்கள்கிட்ட இருக்குது, பழைய வீடு. ஸோ இதை தவிர நம்மகிட்ட பெருசாக சொத்து இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வாழ்க்கை ரொம்பவும் கடினமான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம குழந்தைங்களை டிபெண்ட் ஆகி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வரும். திருமணம், பொண்ணு இருக்காங்க, அவங்களோட திருமணம் பண்ணணும்னா கூட சிம்பிளான ஒரு வெட்டிங் தான் பண்ண முடியும். இல்லாட்டி அவங்க ஏர்ன் பண்ணுற பணத்தில் ஒரு வெட்டிங் நம்ம பண்ணலாம். நம்ம குழந்தையோட எஜுகேஷன் அகைன் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். இந்த ஹோம் பேமெண்ட் லோனை ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய இந்த 10 வருடம் 15 வருடம் 20 வருடம் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃபோட மிடில் ஏஜில் இருப்பீங்க. 35லேருந்து 45 50 55 வயசு வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு இயர்ஸ். உங்களுக்கு நிறைய ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த இயர்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப யங்கும் கிடையாது, ரொம்ப ஓல்டும் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த இயர்ஸில் தான் வாழ்க்கையை நிறைய விஷயங்களை நீங்கள் அனுபவிக்கணும்னு நினைப்பீங்க. பட் உங்கள்கிட்ட அதுக்கான பணம் இருக்காது. எல்லாமே நீங்கள் ஹோம் லோனுக்கு திருப்பி பேமெண்ட் பண்ணுறதுலையே உங்களோட பணம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இந்த ஹோம் லோனால் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஃபாரின் வெக்கேஷன் போகலாம், குழந்தைங்களோட டொமஸ்டிக் டூர் போகலாம், நல்லா ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஃபேமிலிக்கு, நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணலாம், வெளியில் போய் சாப்பிட்லாம், நிம்மதியாக தூங்கலாம். திடீர்னு ஜாப் லாஸ் ஆச்சுன்னா பெருசாக கவலைப்படாமல் இருக்கலாம். ஏன்னா மாதம் இஎம்ஐ கிடையாது. மாதம் 50,000 1 லட்ச ரூபா இஎம்ஐ. ஜாப் லாஸில் இருக்கும், வேலை இல்லை. அப்போ உங்களோட மைண்டில் வரக்கூடிய விஷயம் இந்த ஹோம் லோன் பேமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த பயம் இல்லாமல் இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம், நல்ல தூக்கம் வரும். நல்ல தூக்கம் வந்துச்சுன்னா ஆரோக்கியமாக இருக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ஒரு வீடு ரொம்ப அவசியமா அப்படின்றது நீங்கள்
யோசித்து வாங்குங்க. ஒரு 5லேருந்து 10 வருஷம் முன்னாடி நீங்கள் பிளான் பண்ணிங்கனாலே அருமையான வீடு உங்களால் வாங்க முடியும், இஎம்ஐ போடாமல். ஸோ நீங்கள் இஎம்ஐ போடுறப்போ நீங்கள் மிஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய விஷயம், உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கான தொகை நீங்கள் சேமிக்காமல் போகிறீங்க. நிறைய பேர் என்கிட்ட பேசுகிறாங்க 50 வயசுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஹோம் லோன் இப்போ தான் சார் முடிஞ்சிச்சு, 1 இயருக்கு தான் முடிஞ்சிச்சு, 3 இயர்ஸ் முன்னாடி தான் ஹோம் லோன் முடிஞ்சிச்சு, ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் இருக்குது, இல்லை 8 வருஷம் இருக்குது, 10 வருஷம் இருக்குது ரிட்டையர்மெண்ட்டுக்கு. அந்த 8-10 வருஷத்தில் அவங்க குழந்தையோட வெட்டிங்க்கு நான் சேவ் பண்ணணும் சார். என் சன் வந்து இன்னும் காலேஜ் தான் படிச்சுட்ருக்காங்க, அதுக்கு நான் சேவ் பண்ணணும். ஸோ அந்த டைம்லேயே நமக்கு அதுக்கான ஃபோக்கஸ் தான் கொடுக்க தோணுது, ரிட்டையர்மெண்ட் மறந்துடும். ஸோ இளமையில் வறுமை கொடியது அப்படின்னு நம்ம பாடல் வரியில் கேட்டிருக்கோம். அதை விட 10 மடங்கு கொடியது முதுமையில் வறுமை. குழந்தைகளோட உதவியை நம்ம 100% எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுன்றது ஒரு கடினமான விஷயம். ஏன்னா அவங்களோட வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்கான தேவை இருக்குது, அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான லைஃப், மகிழ்ச்சியான லைஃப், நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னா உங்கள் பாக்கெட்டில் பணம் இருக்கணும். உங்கள் குழந்தைங்க பாக்கெட்டில் பணம் இருக்குதா அப்படின்றது நம்ம ஒரி பண்ணக்கூடாது. ஸோ ஹோம் லோன் எடுக்காமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. வாடகை வீட்டில் இருக்கிறது ஒரு தப்பான செயல் கிடையாது. நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கலாம், ஒரு 5 வருடம் 10 வருடம் வாடகை வீட்டில் இருந்துட்டு உங்களுக்கு வீடு எனக்கு சொந்தமாக, முதல் வீடு நான் சொந்தமாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இஎம்ஐ போய்ட்டு நம்ம 50,000 1 லட்சம் கட்டுறோம் இல்லையா, நீங்கள் அந்த மாதிரி நினச்சிட்டு 50,000 1 லட்சமோ நீங்கள் சேமிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு வீடு இஎம்ஐயில் வாங்குவீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா 2 வீடு நீங்கள் வாங்குவீங்க. நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு நார்மல் ஸ்டடீஸ், ஒரு இந்தியாவில் ஒரு இன்ஜினியரிங் படிக்க வைப்பீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்ஐபி பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு வீடு வாங்கினீங்கன்னா உங்கள் குழந்தைங்கள அமெரிக்காவுக்கு அனுப்பி மாஸ்டர்ஸ் படிக்க வைக்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் படிக்க வைக்க விரும்புகிறீங்களா, அமெரிக்காவில் மாஸ்டர்ஸ் படிக்க வைக்க விரும்புகிறீங்களா? நீங்கள் வந்து லைஃப் லாங் ஒர்க் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா, நிறைய இன்டர்நேஷ்னல் டூர் போகணும், டொமஸ்டிக் டூர் போகணும், ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஸோ வந்து எஸ்ஐபி ஃபோக்கஸ் பண்ணுங்கள், சேவிங்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இஎம்ஐ வேணாம். இஎம்ஐ வந்துட்டு இல்லை சார் எனக்கு வீடு வாங்கியே ஆகணும், இஎம்ஐயில் தான் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட வருமானத்தில் 20%க்கு மேலே, உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வருமானம் இருக்குன்னா 20,000 ரூபாய்க்கு மேலே இஎம்ஐ வேணாங்க. ஏன்னா இப்போ நமக்கு தோணும் 50,000 கட்ட முடியும் சார் அப்படின்ட்டு. 10 வருஷம் கழிச்சும் அதே கதையா, 5 வருஷம் கழிச்சும் அதே கதையா? இப்போ எனக்கு ரீசென்ட்லி மேரிட் தான், எனக்கு இன்னும் கிட்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். பட் 5 இயர்ஸ் லேட்டர் 2 கிட்ஸ் இருப்பாங்க, 2 கிட்ஸ் ஸ்கூல் போயிட்டுருப்பாங்க. அதுக்கே வருஷத்துக்கு 2.5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வேணும். ஸோ அந்த நேரத்தில் இதே மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருக்குமா, இதே மாதிரியான ஒரு இஎம்ஐ கட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குமா அப்படின்றது நீங்கள் யோசித்து முடிவெடுங்க. ஒவ்வொரு 5 இயர்ஸ்க்கும் நம்மளோட மைண்ட் செட் மாறும், நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த் கண்டிஷன்ஸ் மாறும், நம்மளோட ப்ரையாரிட்டிஸ் மாறும். 30ல் இருக்கிற மாதிரி 35ல் இருக்காது, 35ல் இருக்கிற மாதிரி 40ல் இருக்காது. ஸோ ஃப்யூச்சரை யோசிச்சுட்டு பெரிய இஎம்ஐ கமிட்மெண்ட் எடுங்க. இது எடுக்கிறதுன்றது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக, இது கண்டிப்பாக நமக்கு வேணுமா அப்படின்றது யோசிங்க. அவசரப்பட்டு இஎம்ஐயாக 30,000 50,000 1 லட்சம்ட்டு கமிட் பண்ணிக்காதீங்க. இது உங்களோட வாழ்க்கையில் பல விஷயங்களை உங்கள்கிட்ட வந்து எடுக்குது. உங்களோட தூக்கம், உங்களோட சந்தோஷம், உங்களோட ஆரோக்கியம் அப்படின்ட்டு பல விஷயங்களை நீங்கள் உங்களோட வீட்டுக்காக நீங்கள் வட்டியோடு சேர்த்து திருப்பி கொடுக்குறீங்க. ஸோ வேணாம் அப்படின்றது தான் என்னோடய சஜஷன். என்னோடய வீடியோ வந்து நீங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் மற்றவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா ஹோம் லோன்னால் அவங்க என்ன பெயின் ஃபீல் பண்ணுறாங்கன்றது அவங்க என்கிட்ட சொல்கிற வயசு பார்த்திங்கன்னா 50 வயசுக்கு மேலே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அகெயின் ஒரு பெரிய வெல்த் க்ரியேட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் 35 வயசில் இருக்கிறப்போ இருக்கக்கூடிய ஒரு பாதை, உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாதை 50 வயசில் உங்கள்கிட்ட இல்லை. ப்ரைவேட் ஜாபில் அஃப்கோர்ஸ் நமக்கு 50 வயசுக்கு அப்புறம் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ண முடியுன்றது தெரியாது. ஸோ முன்கூட்டியே எல்லாமே திட்டமிடுங்க. உங்கள் ஒய்ஃப் கூட பேசுங்க, பேரண்ட்ஸ் கூட பேசுங்க, கிட்ஸ் கூட பேசுங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு ஆர்கனைஸ்டான கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங்காக வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். நானும் உங்கள் கூட ட்ராவல் பண்ண ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ.